அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்எஃப் கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு குவாலிஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த குவாலிஸ் வந்து பேட்ச் ஒர்க் அண்ட் பெயிண்டிங் பண்ணணும், ஆர்எஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்களாம்மா. எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நானும் முடிஞ்ச வரைக்கும் இது யோசனை பண்ணி அப்படியே கேமரா எடுத்தேன். இங்கே பார்த்தீங்களா பானட்டில் ஒன்றுமே இல்லை. டோர் பேடுலேயும் ஒன்றும் இல்லை. வண்டியில் ஒன்றுமே இல்லை. வண்டியில் என்னதான் நம்ம ஆர்எஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறது எனக்கும் தெரியல. கண்ணாடி உடஞ்சிருக்குது, என்ன பண்ணுறது? இது நம்ம ஃபுல் பேட்ச் ஒர்க் அண்ட் பெயிண்டிங் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பத்தில் இருக்கும்போது, சரி டக்குன்னு நம்ம இதுக்கு வந்து எந்த ஒரு முடிவும் பண்ணாமல் நம்ம இது பேட்ச் ஒர்க் பெயிண்டிங் பண்ணால் கன்ஃபார்மாக லேட்டும் ஆயிரும். 100% நம்ம ஆர்எஸோடைய குவாலிட்டி கொண்டு வர முடியாது. நம்மளுக்கு அந்தளவுக்கு திருப்தியும் பத்தாது. ஒரு வேலையும் நம்ம செஞ்சாங்க நீட்டாக செய்யணும், அதை திருப்திகரமாக செய்யணும். நம்ம டிஎம்எஃப்க்கு வேறு. அது எங்கேருந்து வந்திருக்காங்க? கர்நாடகா சிமோகாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. சரி, இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்களே, ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டுங்க பாடி செல் மாற்றிடலான்னு பிளான் பண்ணிட்டேன் இந்த வண்டிக்கு. இப்போ பாடி செல் வந்து தேடி பிடிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ அநேகமாக கூடிய விரைவில் நம்மளுக்கு பாடி செல் கிடச்சிரும். இந்த பாடி செல் கிடைச்ச உடனே நான் இந்த வண்டி கம்ப்ளீட் அப்படியே நிற்கும். வண்டி இன்ஜின் மட்டும் இந்த பாடி அப்படியே இறக்கி வச்சுட்டு அப்படியே அந்த பாடி ஏற்றுனா வேலை முடிஞ்சுது. அதனால் இதுதான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நானும் என்னவெல்லாமோ ஐடியா பண்ணி இப்படி டிங்கரிங் பண்ணலாம், அப்படி டிங்கரிங் பண்ணலாம். இந்த ஜாமானம் கிடைக்கிறது தான் இந்த குவாலிஸுக்கு அதை விட பிரச்சனைங்க. ஏன்னா மற்ற வண்டி கூட நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அந்த குவாலிஸ் வந்து நம்ம ஆர்எஸ் கன்வர்ஷன் பண்ணும்போது ஜாமானங்கிறது 100% கிடைக்கவே கிடைக்காது. என்ன பண்ணுறது எனக்கு பெரிய குழப்பங்க. அதனால தான் யோசனை பண்ணேன். அப்படியே கிடைச்சாலும் நம்மளுக்கு வந்து செகண்ட் குவாலிட்டி தான் கிடைக்கும், அதனுடைய காப்பி தான் கிடைக்கும், ஒரிஜினல் கிடைக்காது கண்டிப்பாக. அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டுங்க, சரி ஒரே முடிவு, பாடி செல் தேடுவோம். அது வந்து இன்னொரு 10 நாள் ஆனாலும் சரி, 20 நாள் ஆனாலும் சரி, 1 மாதம் ஆனாலும் சரி. அதனால் பாடி செல் தேடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேங்க. ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறேனுங்க. இப்போது எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி இந்த வண்டிக்கு வந்து பாடி செல் வந்து நான் போட போகிறேனுங்க. இந்த பாடி செல்லை போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது நான் காமிக்கிறேன். முடிஞ்ச அந்த ஷார்ட்ஸ் நான் காமிக்கிறேனுங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த வண்டி வந்து 100க்கு 100 நம்ம திருப்தியாக கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் பண்ணி நம்ம குவாலிட்டியாக கொடுத்தாலுமே 100% இதனுடைய ஆர்எஸ் குவாலிட்டி நம்மளால் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது முடியவே முடியாது. அதனால் நான் பண்ணியிருக்கிற ஒரே முடிவு பார்த்திங்கன்னா பாடி செல் சேஞ்ச். எஸ், அதனால் பாடி செல் சேஞ்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டுனுங்க. இனி அடுத்து தொலைவர வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு முடிஞ்சால் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எப்படி இருந்தாலும் இந்த வண்டி நான் தேடி பிடிக்கிறதுக்கு இன்னொரு 1 மாதம் 2 மாதம் ஆயிடலாம். பட் லேட் ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது செல்லை பிடிக்கணும். அதனால் இனி தேடி அலைய போகிறேங்க டிஎம்எஃப். தேடி அலைஞ்சிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டிஎம்எஃப். இந்த வண்டி இந்த கண்டிஷனில் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா? இது எப்படி வேலை செய்கிறதுன்னு எனக்கே தெரியலைங்க டிஎம்எஃப். ஒரே மைண்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு அதுதான் ஓடிட்டுருக்குது வண்டி வந்ததுலேருந்து. ஏன்னா அவங்க வேறு கன்வர்ஷன்னு கேட்டதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரலிங்க. எப்படியாவது நான் கன்வர்ஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோடு தான் நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அதனால் இது வேறு வழி இல்லை என்னால். இது வந்து எத்தனை நாள் ஆச்சுங்க? கிட்டத்தட்ட நான் முடிவு பண்ணுறக்கே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். என்ன பண்ணலாம் ஜாமானை விசாரித்து ஜாமானம் கிடைக்குமா என்ன ஏதுன்னு விசாரித்து எல்லாம் பண்ணுறக்கே 1 மாதம் ஆயிடுச்சுங்க. அதனால் வந்து இப்போ நம்ம ஒரே முடிவு செல்லு மாத்திரம் நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் டிஎம்எஃப். ஓகேங்க டிஎம்எஃப். நான் அந்த குவாலிஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாடி செல் வந்து மாற்றியாச்சுங்க. ஆக்சுவலாக சேஸ் நம்பர் வந்து உங்களுக்கு அதே ஒரு சந்தேகம் வரும் உங்களுக்கு. சரி, அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல்ல வண்டி காமிச்சிடலாம். நீங்கள் வந்து வண்டிக்காகத்தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா நம்மளுடைய டிஎம்எஃப் வந்து கர்நாடகா சிமோகாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. சரி, நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வந்து வேலை செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதனால் வந்து அவங்கள அங்கே நிற்கிறாங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போது அதுக்குள்ள வண்டி சுற்றி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வண்டி காமிச்சிருவோம். வண்டி காமிச்சா நீங்கள் ஆளோட வண்டிக்கு தானே வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. சரி, முதல்ல வண்டி காமிச்சிடறேன். அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில் நம்ம பேசுவோங்க. ஓகேங்களா? முதல்ல வண்டி காமிச்சிட்றேன். இதுதான் வண்டி. மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன். லைக் அண்ட் கமெண்ட் சொல்ல மறந்துட்டேன் முதல்ல. பியூர் ஆர்எஸ் வீல் கப் மட்டும் கிடைக்கலிங்க. ஆக்சுவலாக எப்படியாவது நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க வண்டியில். வீல் கப்ஸு, அதுக்கப்புறம் இவருக்கு வந்து இன்னும் அவருக்கு வந்து 100% வந்து அந்த பாடி ஒர்க்கு வந்து அவருக்கு பெயிண்ட் பண்ணிடலாங்க அப்படின்னாரு. சரி வேண்டாங்க, இப்போவே பட்ஜெட்டில் கொஞ்சம் எல்லாம் பெருசாக போச்சு. அதனால் நீங்கள் எடுத்து ஓட்டுங்க. ஃபஸ்ட்டு அவர் தங்கச்சிக்கு கல்யாணம், அதனால் வந்து வண்டி எடுத்து ஓட்டுங்க.
அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல் ஒர்க் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் எதுவுமே நான் பண்ணலைங்க. வெறும் பாடி மட்டும் செல்லை மட்டும் மாற்றி கொடுத்ததோட சரி, வேறு எதுவுமே பண்ணல. அப்படியே இருங்க, உள்ளே காமிச்சிட்றேன். ஒரிஜினல் ஆர்எஸ் எல்லாமே அப்படியே செட்டாக கிடச்சங்காட்டி அவருக்கு ஒரு மிகப்பெரிய லக்குங்க. இது ஆக்சுவலாக வந்து எல்லாத்துக்குமே இந்த லக்கு கிடைக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு வந்து ஒரு கிடைச்ச லக்குன்னு சொல்லலாம். ஓ, கேப்டன் சீட்ஸ் ஓகேங்களா. அவருக்கு வந்து ஒரு கிடைச்ச லக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு நான் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா சேஸ் நம்பர் வந்து உங்களுக்கு மாறாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வண்டி சேஸ் வந்து நம்ம மாற்றலை. இந்த பாடியை வந்து அப்படியே நம்ம கழட்டிட்டு அப்படியே வேறு பாடி நம்ம கூற வச்சுருக்குறோம். பழைய பாடி கட்டிட்டு புது பாடி நம்ம கூற வச்சுருக்குறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம வந்து பண்ணலைங்க. இது ஆக்சுவலாக அவருக்கு வந்து அமைஞ்சது இந்த மாதிரி கரெக்டாக ஒரு குவாலிஸ் ஆர்எஸ் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் வந்து கொடுக்குறதாக கேள்விப்பட்டு சொன்னாங்க. டக்குன்னு சொன்ன உடனே போய் அப்போவே விலை பேசி எடுத்துகிட்டு வந்து மாட்டிட்டோம். என்ன ஒரே ரீசன்னா, இவ்வளோ ஒரு கடின வேலைகளில் வந்து நம்ம இதுக்காக போக முடியலைங்க. அதனால் வந்து நம்ம தம்பி தாட்டி விட்டுக்கிட்டு நம்ம தம்பி எல்லாருக்கும் பாட்டு வந்துட்டாப்புல. அதனால் நம்மளால் வந்து போக முடியல. நான் போயிருந்தேன்னா உங்களுக்கு அந்த பாடி எடுக்கிறதாகட்டும், அந்த செல்லு பாடின்னு சொல்லக்கூடாது, செல்லு வண்டியினுடைய செல் எடுக்கிறதாகட்டும், செல்லை கொண்டு வந்து மாற்றுறதாகட்டும், எல்லா விஷயம் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருப்பேன். கொஞ்சம் வேலை நம்ம ஆஃபீஸ் விட்டு அதிகமாக வெளியே போக முடியுது இல்லைங்க இப்போது. அதனால் ஒரு 90% ஆஃபீஸ்லேயே இருக்கிறனால என்னால் வந்து அந்த இதையும் உங்களுக்கு காமிக்க முடியாமல் போச்சு. கண்டிப்பாக நான் இன்னொரு வண்டி பண்ணிகிட்ருக்கிறேனுங்க. ஐ திங்க் ஸ்கார்பியோன்னு இன்னும் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். ஐ திங்க் ஸ்கார்பியோ இன்னொருக்கு பாடி செல் மாத்திர மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அப்படி செல்லு மாற்றினா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிட்றேங்க. ஏன்னா அந்த வீடியோவில் இவ்வளோ தான் காமிக்க முடிஞ்சது. இந்த செல்லை கழிட்டு அவ்வளோதான், அந்த செல்லை மட்டும் தான் கோர வச்சுருக்குறோம். ஆக்சுவலாக வந்து அவங்க தங்கச்சி கல்யாணம்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வர்றாங்களாமா. வந்து ஃபுல் பெயிண்டிங்கு ஆஸ் யூஷுவல் நம்ம சீட் கவர், மேட்டு, கீட்டு, செட்டு எல்லாமே எல்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து இன்னொரு வீடியோ இந்த குவாலிஸ் ஆர்எஸ் வந்து கூடிய விரைவில் இன்னொரு வீடியோ வரும். கர்நாடகாவிலேருந்து வந்த நம்ம டிஎம்எஃப் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க. இந்த வண்டி நம்ம பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கமெண்ட் ஒன்று போட்டுருங்க. நிற்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. எனக்கு நம்ம டிஎம்எஃப் ஃபேமிலிக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும். இது அண்ணன், இவங்க 2 பேர் தம்பி. பேர் சொல்லிடுங்க, ஒவ்வொருத்தராக பேர் சொல்லிடுங்க. சத்தமாக சொல்லணும். ஹரி, ஓகே, கேட்டிங்களா? நம்ம டிஎம்எஃப் ஃபேமிலி இவங்கெல்லாம். அதனால் வந்து சிறப்பாக எல்லாம் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ எங்கள் ஊருக்கு கிளம்புறாங்க. போயிட்டு வந்துட்டு இன்னொரு 6 மாதம் கழித்து இன்னொரு வீடியோ உங்களுக்கு கூடி சீக்கிரம் வரும். இதே வண்டி ஃபுல் மாடிஃபிகேஷனோட ஜம்முன்னு ஃபுல் பெயிண்டிங் இன்றைக்கி வரும். இப்போ ஒன்றுமே பண்ணலைங்க, ஒன்றும் ஜஸ்ட் இன்டீரியர் க்ளீனு, பாலிஷ் பண்ணி அளவில் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்குறோம். வேறு எந்த வேலையும் நம்ம வந்து செய்யலைங்க. அதனால் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறைய ரிவ்யூஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கார் ரிவ்யூஸ் கேட்டிருக்கீங்க, வரும். ஓகே டிஎம்எஃப், இந்த வீடியோ முடிஞ்சது. பாய் டிஎம்எஃப்.